நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மொத்த உடலையும் செயல்படுத்திட்டு இருக்கு. இந்த மனம் அப்படிங்கிறது முதலாளியாக இருக்குது. மூளை அப்படிங்கிறது சேவகனாக இருக்குது. இந்த சேவகன் வந்து இந்த உடலை வந்து ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். சரிங்களா? இதுதான் உண்மை. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த உடல் தான் வந்து முதலாளி ஆகிட்டான். இந்த முதலாளிக்கு வந்து இந்த மூளை வந்து சேவகன் ஆகிட்டான். மனசு டம்மி ஆக்கிட்டே நீ போய் படுத்து தூங்குடா போகிற அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்சிட்டோம் நம்ம. சரிங்களா? சரி, ரிவர்ஸாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளுடைய ஞானியர்கள் என்ன சொன்னாலுமே அது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, நம்மளாம் வந்து சூழ்நிலைக்கு ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மாறி நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே நம்மளை நாமளே கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டோம். அந்த காரணத்தினால எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி ஆகிட்டோம். நம்ம இதுனா இது இப்படி தான் ரியாக்ட் பண்ணோம், இதுக்கப்புறம் இதுதான் பண்ணோம், அப்படி நடக்கும்போது அதுக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆணுனா இப்படி இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும், இந்த சூழ்நிலையில் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதுதான் காரணம். அப்போது ஒரு பெரியவங்க சொல்லக்கூடியது நமக்கு ஒரு மாதிரி ஏலியனேட்டடாக தெரியுது. நீங்கள் வித்தியாசமாக பேசிட்டீங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? காரணம் இதுதான். ஏன்னா ஆன்மா பேச்சு இங்கே வரவே இல்லை. ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது நான் ஆன்மாங்கிற பேச்சு வரீங்க, அதே வரல. மனசு தான் முதலாளியாக இருக்கணும், மூளை சேவகனாக இருக்கணும். இந்த சேவகம் வந்து இந்த உடம்பை என்னவாக இருக்கணும், ஒரு கருவியாக பயன்படுத்தணும். அப்படியே ரிவர்ஸாக போயிடுறதான் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. சரி, இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பாருங்கள். மனசு அப்படிங்கிறது வந்து முதலாளியாக இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஜப்பானில் என்ன சொல்கிறது, ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்சுலின் இல்லாமல் அவங்களுடைய பாடியில் வந்து அந்த சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. ஸோ டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறதுலே 3 டைப் தான். அதில் 2வது இடத்துல அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை சப்ஜெக்ட்ஸ் கூப்பிட்டு வந்து 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லெக்சர். சரிங்களா? 1.5 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு லெக்சர் போட்டு அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காமெடி ஷோங்க. சும்மா அப்படியே வயிறுக்கு குழுங்க சிரிக்கிற அளவுக்கு சூப்பராக ஒர்த்தான ஒரு காமெடி ஷோ. சரிங்களா? இப்போ இந்த 2 குரூப்பையும் கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. ஒரே நேரத்தில் தான் அந்த 2 ப்ரோக்ராம் முடிச்சோன்னே வெளியே வந்தோன்னா இவங்களுக்கு நல்ல பொட்டப்பான தீனி. சரிங்களா? வழக்கமாக என்ன ஆகும், சாப்பிடும்போது ஆப்வியஸ்லி உடலில் வந்து சுகர் லெவல் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும். இந்த 1.5 மணி நேரம் லெக்சரில் உட்காந்துட்டு வந்தான் பாருங்க. அவனுக்கு வழக்கத்தை விட அந்த 123 mg/dlன்னு எழுதியிருக்காங்க. அந்த டிஎல்னு என்ன தெரியல. சரி, அதெல்லாம் மேட்டர் இல்லை. 123 mg/dl வழக்கத்தை விட அதிகமாகிடுச்சு. சரிங்களா? இந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஏறதை விட 123 mg/dl அதிகமாகிடுச்சு. அவன் இது ஒன்று. அந்த காமெடியில் இருந்துட்டு வந்தான் பாருங்க. அவனுக்கு உடம்புல சுகர் லெவல் ஏற தான் செஞ்சிருக்கு. ஆனால் இந்த 123 அதை விட பாதி மடங்கும் அதுக்கு ஒரு சிலருக்கு இன்னும் குறைவாக தான் வந்து ஏறி இருக்கு. இது எப்படிரா அப்படின்னு உங்களுக்கு ஒரே சந்தேகம். ஒருத்தன் லெக்சர் போனால், ஒருத்தன் வந்து காமெடி ஷோ போனால், இந்த 2 பேர் வெளியே வந்தோன்னு ஒரே மாதிரி தான் சாப்பாடு சாப்பிட்டான். இந்த லெக்சர் போனவனுக்கு வந்து கிடுகிடுன்னு ஒரு சுகர் லெவல் ரைஸ் ஆகிடுச்சு, ஆபத்து லெவலுக்கு போயிடுச்சு. இவனுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க, லிமிட்டை கொஞ்சம் தான் தாண்டி இருக்குது, தட் இஸ் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இதாகிருக்கு. எப்படி அப்படின்னு ரிசர்ச் எடுத்து பார்த்தா, நம்ம இந்த சிரிக்கும் பொழுது நம்மளுடைய தசை நார்கள் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்யுறீங்களா. ஃபஸ்ட்டு மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. ஒன்று, அவன் காமெடி ஷோ போனோன்னா மைண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இந்த தசை நார்கள்லாம் பயங்கரமாக வேலை செய்யும் பாருங்க. அதனால இந்த எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த சுகர் லெவல் எல்லாமே ஈஸியாக யூஸ் ஆகிடுச்சு. லெக்சரில் உட்காந்துருக்கும் போது எப்படி இருப்பான், அப்படி இருக்காம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். என்னை உருளா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பான். அதனால அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வேறு இருக்கும். சுகர் லெவல் கிடுன்னு ஏறிடுச்சு. அப்போ அவங்க கடைசிக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல உட்காந்து உன்னுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொன்னால் இந்த உடல் நலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்தே கிடையாது. நீ ஆப்வியஸ்லி ஹெல்த்தியாக மட்டும்தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உட்கார்ந்த, இல்லை பிடிக்காத ஒரு செயல் செய்கிற, அதற்கேற்றாறு போல் உன்னுடைய உணர்வு நிலை மாறுது அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ திடகாத்திரமாக இருந்தனாலும் நீ நோய்வாய்ப்பட்டவனாக மாறிடுவ அப்படிங்கிறாங்க. அப்போது ஒருத்தனுடைய மனோநிலை, அதுவும் டைப் 2 டயபிட்டிஸ் நோயினுடைய நல்ல ஒரு வீரியத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனோநிலை அவனுடைய நோயை வந்து எப்படி குணப்படுத்துதுன்னு பாருங்க. அப்போ வீட்டில் நிறைய பேர் ஊசி போட்டுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி உண்டு. உங்களுடைய மனோநிலை சுற்றி இருக்கக்கூடியது ஸ்ட்ரெஸ் இப்படி தான் இருக்குது, எனக்கு இப்படி ஆச்சு, அப்படியே உங்களால் குணம் ஆகவே முடியாது. எத்தனை மருந்து சாப்பிட்டீங்கனாலும் குணமாகவே முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், முதல்ல நீங்கள் உங்களுக்கு நான் நல்லா தான் இருக்கேன் தெரியுங்க, உடம்பு வலிக்கு தாங்க செய்யுது, எனக்கு புரியுது. ஏங்க நீங்கள் 1000 சொல்லலாங்க, நீங்கள் நல்லா இருன்னு நினைக்கலான்னு சொல்லலாம். வெறுமனே பாசிட்டிவ் திங்கிங் ஒரு யூஸும் ஆகாது. பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரே நெகட்டிவ் திங்கிங்கை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லாமே புரியுது. ஆனால் என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியும். திடீர்னு ஒரு மேஜிக் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை நம்மளுடைய லைஃப்பில், இல்லையா? அப்படி யாரோ ஒருத்தர் வருவாங்க பிஷம் அப்படின்னா நம்மளுடைய உடனே எல்லாம் நோயெல்லாம் குணமாயிருமா? அப்படியெல்லாம் நடக்காது. அது ரொம்ப அதெல்லாம் புராணங்கள்லேயே அதை ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கும், அவ்வளோதான். அந்த ஒருத்தருக்கு நடந்தது நம்ம பெருசாக பேசிக்கிட்டே இருக்கோம், நமக்கும் நடக்குங்கிற ஒரு அப்படி இல்லை. ஸோ வெறுமனே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுறது, பாசிட்டிவ் திங்கிங்கை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உடல் நலம் அப்படிங்கிறது மாற போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதுவாகவே நீங்கள் மாறணும். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நம்பணும். உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும். எப்படி நீங்கள் நோயாளின்னு நீங்கள் நம்புறீங்களோ அதுபோல் நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் நம்பணும் முதல்ல. அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வருத்தப்படுறதுக்கு, துக்கப்படுறதுக்கு, வெட்கப்படுறதுக்கு, வேதனைப்படுறதுக்குன்னு இந்த பல படுறதுக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி
மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சுதந்திரமாக இருக்கிறதுக்கு, இதுக்கும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே, பண்ண மாட்டேங்கிறமே, அங்கே தானே பிரச்சனையே. அப்போது வெறுமனே பாசிட்டிவ் திங்கிங், நல்லா இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் அம்மா அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது. அந்த அம்மா இருக்க தான் செய்யுது, ஆனால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளார்ந்து உங்களிருந்து அந்த பொங்கணும் உள்ளிருந்து நீங்கள் அதுவாக மாறணும். உடல் நலம் மாறியே தீரும் நல்ல நிலைமையில். ஏன் நீங்கள் எப்படி எண்ணத்தை எண்ணறீங்களோ, இதெல்லாம் முந்தின பதிவில் பார்த்தோம் இல்லையா, உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ எப்படி இருக்கணும், ஆழ்ந்த எண்ணமாக இருக்கணும். எண்ணம் எதுவாக இருக்கிறதோ எண்ணத்தை பொறுத்து உணர்வுகள் வரும். உணர்வுகள்னா என்ன, வெறும் உடலில் நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான் எண்ணங்கள், உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எண்ணம் நான் நல்லா இருக்கேன், நான் திடகாத்திரமாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னுங்கிற அந்த ஒரு மனோநிலைக்கு வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் இதாகும், நீங்கள் நல்ல தெம்ப வீரியமாக இருக்கிறதுக்கு உண்டான மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் செக்ரேட் ஆகும். அப்போ இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் என்னவாகும், குணமாயிரும். அப்போ எண்ணமும் உணர்வும் சரியாக இருந்துருச்சுன்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங், இப்போ நான் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். இது உடல் நலத்துக்கு மட்டும்தானா, இல்லையே. நான் வந்து ஏழையாக இருக்கேன்னா பணக்காரனாக இருங்க, ஒரு டூ வீலரில் போகிறேன்னா ஒரு டுக்கேட்டி பைக் வாங்கி ஓட்டுங்க, இல்லையே ஒரு கார் வாங்கி ஓட்டுங்க. ஏங்க உங்களுடைய சூழல் மாறாது, சோம்பேறியாக இருக்கீங்கன்னா ஊக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஆழமாக இருங்க, ஏங்க மாறாது, மாறும். முயற்சி நம்ம தான் எடுக்கணும். திருப்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ நான் பேசுகிறதுனாலையோ ஜோ டிஸ்பென்ஸாவே நேரில் வந்து பேசுகிறதுனாலே ஒரு மாற்றம் வரப்போகிறதில்ல. அவங்க எல்லாருமே வழி மட்டும்தான் சொல்ல முடியும், முயற்சி நம்ம தான் எடுக்கணும். இதில் பாருங்கள், மனசுக்கு உண்டான இது பாருங்கள், 1992 ஜேர்னல் ஆஃப் நியூரோ ஃபிசியாலஜி அப்படிங்கிறதுல ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுறாங்க. அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 3 குரூப்பாக பார்ட்டிசிபென்ட்ஸை பிரிக்கிறாங்க. முதல் குரூப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இடது கையில் ஒரே ஒரு பர்டிகுலர் விரலுக்கு மட்டும் 4 வாரத்துக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. வாரத்துக்கு 1 மணி நேரம், ஒரே ஒரு தடவை 1 மணி நேரம் ஒரு பர்டிகுலர் விரலுக்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. நான் இப்படின்னு சொல்கிறேன், அவங்க ஏதோ ஒன்று ஆக மொத்தம் ஒரு விரலுக்கு மட்டும் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப்பும் அதே இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலை. ஆனால் மனதளவில் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா அந்த ஒரு பர்டிகுலர் விரலுக்கு மனதளவில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு கற்பனை மட்டும் வடிச்சுக்கிறாங்க. 3வது குரூப் எதுவும் செய்யறதில்ல, சும்மாவே இருக்காங்க. சரிங்களா, இதுதான் இது 4 வாரம் எக்ஸ்பெரிமெண்ட். 4 வாரம் முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு இவங்களை வந்து டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த கண்ட்ரோல்டு குரூப் பாருங்க, அப்படின்னா என்ன, எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் பாருங்க அவனையும், இந்த எக்ஸசைஸ் பண்ணினா பாருங்க அவனையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அர்த்தமில்லாத ஒரு டெஸ்ட் தான், நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ எந்த வேலையும் செய்யாதவனை விட 30% இந்த எக்ஸசைஸ் பண்ணினவனுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு விரலில் அந்த கணத்தை சுமக்கக்கூடிய அந்த ஒரு வலு அப்படிங்கிறது கூடியிருக்கு. இது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லையா. இந்த 2வது ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணல, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணினதான் மனசில் அந்த ஒரு நினைப்பை உண்டு பண்ணிட்டான் பாருங்க. 25% அவனுக்கும் அந்த எக்ஸசைஸ் பண்ணாமையே சும்மா இருந்தால் பாருங்க, அவனுக்கும் இவனுக்கும் கம்பேர் பண்ண 25% இவனுடைய விரலில் சக்தி கூடியிருக்கு. ஸோ ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணவனுக்கு 30% கூடியிருக்கு. எக்ஸசைஸ் பண்ணின மாதிரி கற்பனையில் இருந்தவனுக்கு 25% கூடியிருக்கு. வெறும் 5% தான் அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம். அப்போ வெறுமனே மனசில் எண்ணத்தை கூட்டுவதனால உடல் நலம் எப்படி மாறுதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கங்க. அப்போது நான் வந்து அந்த கீழ்நிலை உணர்வுகள், நான் துன்பப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பட்டுட்டே இருங்க, அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி மேலே வருவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த உடல் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். நான் 1008 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய ஒரு மேடம் ஒருத்தங்க இல்லையா, நான் இது நிறைய தடவை சொல்லிட்டேங்க, நான் திருப்பவும் அதை சொல்கிறேன். அவங்க வாழ்க்கை வாழ வேண்டிய வயசில் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நடக்க முடியாத அளவுக்கு இடுப்பு எலும்பில் பிரச்சனை, அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மன தைரியம் தாங்க. தினமும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பெரிய பணக்காரங்க தான். நீ வாழ்க்கையே நீ மாத்திரையில் மட்டும்தான் உனக்கு போகணும், உன்னால் நடக்கவே முடியாது, வீல் சேர் தான் உன் லைஃப், முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பெரிய பணக்காரங்க. அதனால் வேலைக்கெல்லாம் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அவங்க ஒரே வழி தான், படுக்க தான், சரிங்களா, எடுத்து உட்கார வைக்கணும், போகணும், வர அப்படி தான் ஆயிட்டாங்க. எல்லா மாத்திரையும் தூக்கி ஓரத்தில் போட்டு இவங்க வந்து தினமும் என்ன பண்ணியிருக்காங்க, வீல் சேரில் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. தினமும் காலையில் போயிட்டு சூரிய வெளிச்சம் இவங்க மேலே படுது, சாயங்காலம் சூரிய வெளிச்சம் இவங்க மேலே படுது. இவங்களுக்குன்னு அந்த வீட்லேயே வந்து ஒரு சின்ன தோட்டம் மாதிரி போட்டாங்க. இந்த தோட்டத்தை இடுப்புக்கு மேலே வேலை செய்யல, கையெல்லாம் ஒரு மாதிரி வேலை செய்யும். அப்படியே அவங்க வந்து எல்லாம் சரி பண்ணுறாங்க. சரி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த இதில் தான் அவங்க இருக்காங்க. அந்த ஒரு ஹாப்பி தாட்ஸ். எல்லாரும் நெகட்டிவாக சொல்லிட்டு போங்கடா, நான் எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட் நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா என்ன சொன்னாலும் எவனுமே கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவன் நம்பிட்டான், என்னது நாம முடமாக இருக்க போது அவன் நம்பிட்டான். இப்போ அந்த நம்பிக்கையும் நம்ம மேலே துணிக்கிறதுக்கு பார்ப்பான். நம்ம தோத்துக்கூடாது, நீ என்னமோ சொல்லிட்டு போ, சரியா. நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டா தானே நடுவில் ஏதாவது மூளைக்குள்ளே போகிறது, நான் வாங்கவே மாட்டேன்டா, நீ என்னமோ பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும், நான் திடகாத்திரமாக இருக்கேன், எந்திரிச்சு நடந்துடலாம் தான், இப்போ நடந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்துடலாம் தான், இப்போ நடந்துடலாம். உங்களுக்கு தினம் அதுக்கு பயிற்சி முயற்சி. ஆனால் காலையில் வந்து உணவை வந்து சாத்விக உணவாக மாற்றிட்டாங்க. பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு. நேரம் காலையில் 8 மணினா 8 மணிக்கு சாப்பாடு, மத்தியானம் 12க்கு சாப்பாடு, வெய்ய தாழ்வதற்கு முன்னதாகவே ராத்திரி சாப்பாடு, வெய்ய தாழ்ந்துட்டு அந்த படுக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் மட்டும் அடிச்சுட்டு கப்புன்னு படுத்துடுறாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃபாக இருக்குது. 6 மாதம் காக்காசனம் பண்ணுறதுக்கு நித்திலன் என்கிட்ட பேசினாங்க. காக்காசனம் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கு நித்திலன், முக்கால்வாசி பண்ணிடுவேன் நினைக்கிற ஒரு 2-3 நாள்லங்கிறாங்க. ஒரு சூழல் அவங்கள சுற்றி எப்படி இருந்த சூழல் இல்லையா. ஆனால் அவங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சதனுடைய விளைவு 6 மாதத்தில் அவங்கள மேலே எந்திரிச்சு உட்கார வச்சிருச்சு.
அவங்க சொந்தக்காரர் தான் ஒரு பெரிய டாக்டர், கொண்டு போய் எல்லா ரிப்போர்ட்டையும் காமிச்சிட்டு நடக்கவே மாட்டேன்னே, நான் நடந்து தான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொண்டு வந்துன்னு. அவர் ஒன்றுமே சொல்லலை, ரிப்போர்ட் மூடி வச்சுட்டு சரி நீ போ அப்படின்ட்டார். அவர் பேசவே இல்லை. மனசனுடைய பலம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையுமே மாற்றி விட்டுரும் மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அதுக்கு நீங்கள் முழுக்க நம்பணும். நான் நல்லா இருக்கேன், என்னால் மாற்ற முடியும், நான் நல்லா இருக்கேங்கிறது நீங்கள் நம்பணும். இது உடல் நலத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி எல்லாம் முழுக்க உடல் நலத்தை பற்றி ஆகிப்போச்சு. மேபி ஏதோ தேவைப்படக்கூடிய ஆள் பார்ப்பீங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் சராசரி வாழ்க்கையவே உங்களால் மாற்ற முடியும். 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குற கம்பெனியில் தான் இருக்கீங்களா, ₹1,00,000 சம்பளம் கொடுக்குற கம்பெனிக்கு போகணுமா, போக முடியும். அதற்கேற்றார் போல் சூழல் அமையும். அங்கே நம்ம பயணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். உள்ளூர இருக்கக்கூடிய பயத்தை நினச்சிட்டு பழசு இருக்கு இல்லையா, பழசை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, உங்களை அந்த மனசு வந்து மாறணும்னு நினச்சின்னா 5% தான் மனசு வேலை செஞ்சுட்டு இருக்கு. 95% என்ன ஆகுது, அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி உடம்பு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுனா, அந்த மனசு 5% வேலை செய்யும்போது உடம்பு ஒரு சொலுப்புன்னு விடும். டே இவ்வளோ நாள் நீ இப்படி தான் நடந்த, இப்போ எதுக்குடா நீ மாறலாம் கூடாதுடா, நீ சிக்கி சீரழிஞ்சிட்டே இருடா உடம்பு சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம். சாக்கு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த உடம்புனுடைய ரெஸ்பான்ஸ், அந்த 95% ரெஸ்பான்ஸ். ஆனால் அதை நீங்கள் மீறி எந்திரிக்கணும். அந்த மீறி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறக்கு, அந்த தைரியத்தையும் உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் எந்திரிக்கணும். அந்த 5% 100 மாறணும். மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். இதுக்கு யார் முயற்சி செய்வா? யாராவது தூக்கி விடுவாங்களா, யாராவது கூட்டிகிட்டு போவாங்களா? இல்லைங்க. எல்லாருக்கும் அப்படியெல்லாம் வாய்ப்பு அமையறது இல்லைங்க. ஒரு சிலர் கோடியில் ஒருத்தனுக்கு அமையமாக இருக்கும், அவன் ஒருத்தனை எக்ஸாம்பிளை எடுக்க முடியாதுங்க. நம்ம உழைப்பு நம்ம தான் பார்க்கணும்.